ஓகேப்பா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல மிஷன் 25ல ஓகே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சீரிஸ்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A ஓகே. சோ 2022ல நடந்த எக்ஸாம்க்கான அந்த 25 கேள்விகள் இருக்கு தெரியுங்களா, அந்த 25 கேள்விகளுக்கான டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா. எஸ், உங்களுக்கான முதல் கேள்வி பாருங்க. ஓகே, முதல் கேள்வியே ஒரு ரீசனிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க, 2PJ at 8 டாலர் சிம்பிள் LB1V இந்த மாதிரி பார்த்தா ஒரு பெரிய சீரியஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. இதுல வந்து என்ன கேட்கறாங்க அப்படி பார்த்தா ஓகே கோடிங் டீகோடிங் மாதிரி தான்ப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோட் கொடுத்துட்டாங்க. என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே P at L அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தா Y75 அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப இதே மாதிரி எழுதுறப்ப ஓகே எங்க என்ன சொல்றாங்க $1 ஓகே இத வந்து எப்படி எழுதலாம் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா நமக்கான கேள்வி. அப்போ அதற்கு முன்னாடி மேல நம்மளுக்கு ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா. சோ அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு பாருங்க. P at L அப்படின்னு இருக்குங்களா. அப்ப P இங்க இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட் இங்க இருக்கு. ஓகே, எல்ன்றது இங்க இருக்கு. ஓகே, நல்லா பாருங்க, இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கு, இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்கு. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா Y75 அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப Y இங்க இருக்கு. ஓகே, 7 இங்க இருக்கு, 5 இருக்கு. சேம் அதே மாதிரி இதோட டிஃபரன்ஸ் 1, இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, சோ நம்மளுக்கு டாலர் சிம்பிள் 1 ஹேஷ்டாக் கொடுத்துறாங்களா. அப்ப டாலர் எங்க பாருங்க இங்க இருக்கு, 1 இங்க இருக்கு, அடுத்த பார்த்தா ஹேஷ் வந்து இங்க இருக்கு. ஓகே, இந்த மாதிரி எழுதுறப்ப ஓகே நீங்க வந்து இதுக்கு ஈக்குவலண்டா எப்படி அந்த பக்கம் எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஆர், ஓகே ஆர் இங்க இருக்குங்களா, சரி ஓகே ஆர் இங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லெட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் வரும். அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா இ சிம்பிள் வரும். ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் சிம்பிள் வரும். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான விடை என்னப்பா, ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடையா வரும். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது क्वेश्चन பாருங்க பார்க்கலாம். இஃப் ஓகே மல்டிபிள் மீன்ஸ் டிவிஷன், மைனஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், அடுத்து டிவிஷன் மீன்ஸ் பிளஸ், plus means minus, then what is the value of okay 3 minus 15 divided by 19 into 8 plus 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கேள்வி தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ நம்மளுக்கு ஒவ்வொரு ஆபரேட்டர் கொடுத்து அதுக்கு ஈக்குவலண்டா பார்த்தீங்கன்னா வேற ஆபரேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3 ஒன்னு இருக்கு, அடுத்து 15 ஒன்னு இருக்கு, 19 இதுதான் பார்த்தா பிராக்கெட் குள்ள இருக்கு சரிங்களா. அடுத்து 8 ஒன்னு இருக்கு, அடுத்து 6 இருக்கு. இப்போ உள்ள இருக்க ஆபரேட்டர் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா சேஞ்ச் பண்ணி போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஆபரேட்டர் கொடுத்துறாங்க, மைனஸ் அப்படி கொடுத்துறாங்களா. அப்ப மைனஸ் அப்படினா என்ன அர்த்தம், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தா டிவிஷன் அப்படினா என்ன அர்த்தம், பிளஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சிம்பிள் இருக்கு. அப்ப மல்டிப்ளிகேஷன் அப்படினா பாத்தீங்கன்னா டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா பிளஸ் கொடுத்துறாங்க. அப்ப பிளஸ்னா என்ன அர்த்தம், மைனஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப நமக்கு என்னது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா என்ன வரும் போடுங்க பார்க்கலாம். 3 into 15 என்னப்பா வரப்போகுது, ஓகே 45 ஓகே பிளஸ் 19 அப்படின்னு வரப்போகுது. ஓகே, டிவைடட் பை 8 minus 6 அப்படின்னு வரப்போகுது. அப்போ 45 55 65 அப்போ 64 divided by 8 minus 6 அப்ப 8 8 64 வருமா. அப்ப ஃபைனலா 8 minus 6 is equal to 2 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்க போகுது. அப்ப 2 எங்கப்பா இருக்கு, ஆப்ஷன் C ல தான இருக்கு. அப்ப ஆப்ஷன் C என்பது சரியான விடை. ஓகே, ஆப்ஷன் C is a correct answer. ஓகே, தேர்ட் क्वेश्चन போயிடலாமா. ஓகே, தேர்ட் क्वेश्चन பாருங்க பார்க்கலாம். which number replaces the question mark from the following numbers. ஓகே, 2 3 5 7 11 13 17 19 and then okay next value என்னன்னு கேட்டிருக்காங்க. இத பாக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் எந்த ஒரு வேல்யூவா இருந்தாலுமே ஓகே அது ஸ்கொயர் ரூட் பண்ணி பாருங்க, அப்படினா கியூப் ரூட் பண்ணி பாருங்க, இல்ல ஏதாவது ஓகே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லாஜிக் வந்து தெரியும். அதே மாதிரி பிரைமரியா ஒரு லாஜிக் பார்க்கணும். என்ன அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பர் எல்லாம் பிரைம் நம்பரா அப்படி சொல்லிட்டு பாருங்க. பிரைம் நம்பர்னா என்னப்பா, பகா எண்கள் அப்படின்னு சொல்லும். அப்ப பகா எண்கள் அப்படினா என்னது, a number can divisible by itself or 1 அப்படி சொல்லும். அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பகா எண்கள் அப்படி சொல்லும். அப்ப 2ன்றது பிரைம் நம்பர் கரெக்ட், 3 பிரைம் நம்பர், 5 பிரைம் நம்பர், 7 11 13 17 19 இந்த இடத்துல என்ன வரும், 20 வந்து காம்போசிட் நம்பர், 21 காம்போசிட் நம்பர், 22 காம்போசிட் நம்பர். அப்ப கண்டிப்பா இந்த क्वेश्चन மார்க்ல என்ன வரும் அப்படி பார்த்தா 23 தான் நமக்கு வரும். ஏன்னா அடுத்த பிரைம் நம்பர் என்ன அப்படி பார்த்தா 23. அப்ப ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ஓகே, 23 is the correct answer. Fourth question பாருங்க. Find the volume of the water tank measured by 10 meter 5 meter and 1.5 meter அப்படி சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு fish tank கூட நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த ரேஷியோல இருக்கு. ஓகே, அதே மாதிரி இதோட வால்யூம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப வால்யூம்க்கான ஃபார்முலா என்னப்பா, ஓகே வால்யூம்னாலே கொள்ளளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப வால்யூம்னாலே 3 டைமென்ஷன் அப்படின்னு இருக்கிறதா நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா. அப்ப வால்யூம் என்ன இருக்க போது, லென்த் இருக்க போது, பிரெத் இருக்க போது, ஹைட் இருக்க போது சரிங்களா. அப்போ 10 into
5 into 1.5 அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப 10 5s are 15 into 1.5. ஓகே, ஆட் பண்ணா என்ன வர போகுது? 75 னு வர போகுது. ஓகே, இங்க பாருங்க, ஒரு மீட்டர் இருக்கு, இங்க ஒரு மீட்டர் இருக்கு, இங்க ஒரு மீட்டர் இருக்கு. அப்ப என்ன வர போகுது? மீட்டர் கியூப் அப்படின்னு வர போகுது. அப்ப 75 மீட்டர் கியூப்னா நம்ம என்ன பண்ண போறோம்? 1000 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப 000 லிட்டர். அப்ப ஆன்சர் என்னது? 75,000 லிட்டர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி என்பது சரியான விடைப்பா. ஓகே, நீங்க வெறும் 75 ன்னு போட்ற கூடாது. சரிங்களா? இங்க மீட்டர் கியூப்னு இருக்கு. ஓகே, அப்ப மீட்டர் கியூப்னா 1000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்டிபிள் பண்ணிக்கோம். அப்ப 75,000 லிட்டர் என்பது சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, எஸ், an aluminum sphere of a radius 12 cm okay is melted to mark a cylinder of the radius 8 meter. ஓகே, find the height of the cylinder. அப்போ சிலிண்டரோட ஹைட் தான் நம்மள வந்து என்னன்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம இத பார்க்கிறதுக்கு முன்னாடி இதற்கான ஃபார்முலா நமக்கு தெளிவா தெரியணும்பா. ஓகே, ஃபார்முலா என்னது? 4/3 pi r square is equal to pi r square h. ஓகே, கரெக்ட்டுங்களா? சோ ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்பியர்க்கான வால்யூம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கான வால்யூம், அதாவது பாத்தீங்கன்னா சிலிண்டருக்கான வால்யூம். சாரிப்பா. ஓகே, கியூப் வர போகுது. ஓகே, pi r கியூப் வரும். ஓகே, 4/3 pi r கியூப் என்பது சரியான ஓகே வால்யூம்க்கான ஃபார்முலா. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தா வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஓகே, இது என்ன பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகே, இப்போ நமக்கு இதோட ரேடியஸ் வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. என்னது? ஒன்னு பாத்தீங்கன்னா 12 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான வேல்யூ வந்து 12 ன்னு கொடுத்திருக்காங்க. இதற்கான வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு என்னப்பா கொடுத்திருக்காங்க? 8 ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஹைட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப h தான் நம்ம என்ன பண்ணோம்? ஓகே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப h ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அப்ப h என்ன வர போகுது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்துருப்பா. 4/3 pi r cube அப்படின்னு இருக்குங்களா? அப்ப 4/3 into pi என்னப்பா சொல்லலாம்? 22/7 into r cube 12 into 12 into 12 அப்படின்னு போலாமா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, பை 22/7 into r ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா? அப்ப r ஸ்கொயர்ன்றது 8 into 8 into h. ஓகே, h தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? சோ பை கேன்சல் ஆயிடுச்சுனா அப்போ என்ன பண்ணலாம்? இங்க 4/3 இந்த 8 8 இருக்குல, அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன வர போகுது? 4/3 into 1/8 into 1/8 into ஓகே 12 into 12 into 12. இது என்ன வர போகுது? எனக்கு h ஓட வேல்யூவா வர போகுது. அப்ப h ஓட வேல்யூ என்னன்றது கண்டுபிடிச்சிரோமா? அப்ப என்ன வர போகுது? ஓகே, சோ இது வந்து 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா ஓகே 3 12 2 8. அதே மாதிரி இது 3 12 2 8. ஓகே, இது கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா இது கேன்சல் பண்ணா இது ஆயிடும். அப்ப 3 into 12 என்ன வர போகுது? 36 வர போதா? அப்ப 36 என்பது அதோட ஹைட்டா இருக்க போகுது. அப்ப ஹைட் ஈக்குவல் டு 36 என்பது சரியான விடை. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, ஒரு ஸ்பியர் ஒன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, அதோட வால்யூம் வந்து ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிறதா என்ன பண்றாங்க? உருக்கி அது இன்னொரு ஷேப்பா மாத்த போறாங்க. அப்ப இந்த வால்யூமும் அந்த வேல்யூமும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலா தான் இருக்க போகுது. அப்ப இந்த கண்டிஷன் மட்டும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் 6th क्वेश्चन பாருங்க. Which among the following is the simple interest for the principal of 1000 for 1 year at the rate of 10% in interest per annum அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பின்வருவனவற்றுள் எது 1000 என்ற அசலிற்கு ஒரு ஆண்டிற்கு 10% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப பிரின்சிபல் அப்படின்றது நம்மளுக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க? 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10%, நம்பர் ஆஃப் இயர் ஈக்குவல் டு 1 இயர் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஓகே நம்பர் ஆஃப் இயர் மல்டிபிள் பண்ணாலே நம்மளுக்கு என்னப்பா கிடைச்சிரும்? அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிருமா? அப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்? பிரின்சிபலை கால்குலேட் பண்ணலாமா? அப்ப பிரின்சிபல் வந்து 1000 ரூபாய் அப்படின்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்க போகுது? ஓகே, 10% இருக்க போகுது. அப்ப 10% அப்படின்றது எவ்வளவு இருக்க போகுது? 100 ரூபாயா இருக்க போகுது. அப்ப 100 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பர்பா, சூப்பர். இல்ல நீங்க வந்து டைரக்டா எப்படி போடலாம்? ஓகே, SI is equal to PNR/100 இப்படி வச்சு போட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டா தான் வரப்போகுது. சரிங்களா? இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும், இப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து 100 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சரா வரப்போகுது. நெக்ஸ்ட் பாருங்க, if the simple interest at the rate of x% per annum for x years is x அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஆண்டிற்கு x சதவீதம் வட்டி வீதத்தில், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? x% அப்படின்னு சொல்லிருக்காங்க. x ஆண்டுகளுக்கு அப்படி சொல்லிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் இயர் ஈக்குவல் டு x. ஓகே, கிடைக்கும் தனி வட்டியானது x ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ SI வேல்யூ என்னவா இருக்க போகுது? x ன்னு இருக்கு. எனி அசலின் மதிப்பு காண்க. அப்ப பிரின்சிபல் தான் நம்மள என்னன்னு கேக்குறாங்க. எல்லா வேல்யூ x ன்னு கொடுத்துட்டாங்கப்பா. ஓகே, அப்போ நமக்கான ஃபார்முலா என்னது? SI is equal to PNR/100 போடலாமா? தாராளமா போடலாம். அப்ப SI க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? x ன்னு போட்டுக்க போறோம். பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிக்கணும். x into x divided by 100. ஓகே, இப்போ என்ன வர போகுது? 100 இந்த பக்கம் போச்சுன்னா 100 of x divided by x square is equal to p அப்படின்னு போடுவோமா? சோ இந்த x க்கு இந்த x ம் கேன்சல் ஆயிடுச்சுனா p is equal to 100 divided by x அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது.
ஓகே அப்ப 100 divided by x எங்க இருக்கு so option B என்பது சரியான விடை okay 100 by x is the correct answer okay yes next 8th sum பாருங்க 2x plus 3y is to 3x plus 5y is equal to 18 is to 29 then what is the value of x is to y அப்படி சொல்லி ratio and proportion ஒரு sum கேட்டிருக்காங்க இது ரொம்ப சிம்பிள் தான்ப்பா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க லாஜிக் okay 2x plus 3y is equal to okay 3x plus 5y okay என்ன கொடுத்திருக்காங்க 18 by 29 அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இப்போ என்னப்பா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வர போகுது okay 58x ன்னு வருமா 58x plus 29 into 3 okay 39 27 அப்போ 87y okay so 58x is equal to 87y 54x plus 90y okay இது அப்படியே நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணா வரும் இப்போ x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க அப்ப x எல்லாமே ஒரு பக்கம் கொண்டு போனா என்ன வர போகுது இந்த 4x வந்து ஐ மீன் 54x வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரப்ப 4x அப்படி வந்துருமா okay is equal to இந்த 87 இந்த பக்கம் போறப்ப okay மைனஸ் ஆயிடுமா அப்ப 90 ல 87 போயிடுச்சுனா 3y அப்படி சொல்லிட்டு வரப்போகுது அப்ப x equal to 3 y is equal to 4 அப்படி சொல்லிட்டு வரப்போகுது அப்ப நம்மள என்ன கேட்டிருக்காங்க x is to y தான கேட்டிருக்காங்க அப்ப x is to y is equal to okay yes 3 is to 4 okay 3 is to 4 எங்க இருக்கு ஆப்ஷன் B ல இருக்கு okay அப்ப ஆப்ஷன் B என்பது சரியான விடை okay 3 is to 4 என்பது சரியான விடை நெக்ஸ்ட் பாருங்கப்பா if 5 is to 6 equal to x by 12 then find the value of x இதெல்லாம் ஒரு क्वेश्चन அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க ஓகே சோ அப்படிங்க நம்ம தப்பு சொல்ல கூடாது ஓகே இதுவும் ஒரு क्वेश्चनா கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன் சரிங்களா என்ன இருக்கு 5 by 6 அப்போ 5 by 6 is equal to x by 12 ஓகே இப்போ இது எப்படி எல்லாம் 5 into 12 divided by 6 equal to x அப்படி போலாமா இதை கேன்சல் பண்ணா ரெண்டு டைம் கேன்சல் ஆகும் அப்ப x equal to 10 ஆ வரப்போகுது ஓகே அப்போ ஆப்ஷன் A என்பது சரியான விடை ஓகே x equal to 10 அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்பா ஓகேவா next பாருங்க 10th question what is the greatest possible volume of vessel that can be used to the measure of okay exactly the volume of the milk in cans okay 80 liters 100 liters and 120 okay so மொத்தம் மூணு அளவு கொடுத்துறாங்க எக்ஸாக்ட்டா அளவிடக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச அளவு அப்ப அதிகபட்ச அளவுனா நம்ம என்னப்பா கண்டுபிடிக்க போறோம் HCF தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்ப என்னென்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்படி பாருங்க ஓகே 80 லிட்டர் அப்படினு ஒன்னு கொடுத்திருக்காங்க 100 லிட்டர் அப்படினு ஒன்னு கொடுத்திருக்காங்க அடுத்து 120 லிட்டர் அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இது மூணுத்துல எக்ஸாக்ட்டா அளவிடக்கூடிய அளவீடு என்ன அப்படி பார்த்தீனா ஓகே என்னவா இருக்க போகுது 20 லிட்டரா தான் இருக்க போகுது சரிங்களா அப்ப ஆன்சர் பார்த்தீனா 20 லிட்டர் இஸ் a correct answer எப்படி சார் 20 போட்டீங்க பாருங்க 80 100 120 இது HCF எடுக்கறப்ப 20 ஆல கேன்சல் பண்றப்ப 4 டைம் கேன்சல் ஆகும் 5 டைம் இது 6 டைம் இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்ப 20 is the correct answer சரிங்களா 20 என்பது சரியான விடை 11th சம் பாருங்க find the HCF of a cube minus 9ax square a minus 3x whole square அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஓகே HCF வேல்யூ கேட்டிருக்காங்க அப்ப HCF னால என்னது எல்லாத்தையுமே காமனா இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அப்படி நம்ம சொல்லுமா அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் நல்லா கவனிங்க ஓகே a cube minus 9ax square அப்படினு இருக்கு இல்ல என்னென்ன டேர்ம் காமனா இருக்கு a என்ற டேர்ம் காமனா இருக்கா அப்ப a வ காமனா எடுத்துட்டா என்ன வர போகுது ஓகே a square minus 3x whole square அப்படினு எழுதலாமா ஓகே இத 9x square னு எழுதலாம் அத நான் பிரிச்சு என்ன பண்ண போறேன் 3x square அப்படினு எடுத்துக்கறேன் சோ இந்த இடத்துல என்ன இருக்கு a minus 3x whole square அப்படினு இருக்கு அப்போ a minus 3x whole square இது எப்படி எழுதறா அப்படி பண்ணா a minus 3x அப்படினு ஒரு டேர்ம் எழுதுறேன் அடுத்த டேர்ம் பார்த்தா a minus 3x அப்படினு ஒரு டேர்ம் எழுதுறேன் அப்ப என்ன பண்ண போறேன் இந்த ரெண்டு டேர்ம்ல காமனா இருக்கறத நான் கண்டுபிடிக்க போறேன் புரியுதுங்களா என்ன சொல்றேன் அப்போ இங்க இது என்ன டேர்ம்ல இருக்கு அப்படி பாருங்க ஓகே a square minus x square அப்படினு இருக்குல இது எப்படி எழுதலாம் a square minus b square னு எழுதலாம் a plus b and then a minus b அப்படினு எழுதலாமா அப்போ a plus 3x அப்படினு ஒன்னு எழுதலாம் a minus 3x அப்படினு ஒன்னு எழுதலாம் ஓகே ஏன்றது நான் காமனா எடுத்துக்கறேன் ஓகேப்பா சோ இப்போ இது ரெண்டுத்துலயே காமனா எனக்கு என்ன இருக்கு அப்படி பார்த்தா a minus 3x தான இருக்கு ஓகே இதுலயும் இருக்கணும் அதே மாதிரி இதுலயும் இருக்கணும் அப்படினு பார்த்தா a minus 3x அப்படிங்கற வேல்யூ மட்டும் தான் எனக்கு வந்து காமனா இருக்கு சரிங்களா அப்ப ஆன்சர் கண்டிப்பா என்ன இருக்க போகுது ஆப்ஷன் D ஆ தான் இருக்க போகுது a minus 3x is the correct answer ஓகே நெக்ஸ்ட் பாருங்க குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 52000 கடனாக பெற்றார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79040 செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார் அதாவது எந்த வட்டி வீதத்தில் அவர் கடன் பெற்றிருக்கார் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காரு நம்ம என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படி பார்த்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன அப்படின்றது கேட்கறாங்க சரிங்களா சோ அதற்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா ஓகே நமக்கான டோட்டல் அமௌண்ட் என்னப்பா கொடுத்துருவாங்க 79040 ரூபான்றது டோட்டல் அமௌண்ட்
ஓகே சோ என்னோட பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 52,000. ஓகே அப்போ என்னோட ஓகே இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்க போகுது இது ரெண்டு அமௌண்ட் மைனஸ் பண்ணாலே எனக்கு என்ன கிடைச்சிரும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிருமா அப்போ 270 40 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும் இதான் பாத்தீங்கன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் ஓகே இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா எஸ்ஐ ல நம்ம போடலாமா 270 40 is equal to 52,000 p ஓகே nன்றது நம்பர் ஆஃப் இயரா ஓகே 4 r நமக்கு தெரியாது அதனால 100 ஓகே 0000 கேன்சல் ஆயிரும் அப்ப 2740 okay whole divided by 520 into 4 is equal to r அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடும் ஓகே இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்றப்ப எனக்கு என்ன percentage வரப்போகுது அப்படி பண்ணா 13% அப்படி சொல்லிட்டு ஆன்சர் வரும்பா ஓகே r ஓட வேல்யூ 13% என்ற ஓகே சரியான விடை நமக்கு வரும் ஓகே இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்றப்ப ஓகே இங்க ஒரு 0 இருக்கு இந்த 0 கேன்சல் பண்றங்க நெக்ஸ்ட் 4th டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க 5th 2 ல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 அப்படி சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வரும்பா சரிங்களா 13% என்பது சரியான விடை 13 பாருங்க how many terms are the series of 1 cube 2 cube 3 cube it should be taken to the okay 1296 அப்படினு சொல்லிருக்காங்க அதோட சம் வந்து 1296 வரும் அப்படி சொல்லிருக்காங்க அப்ப இதற்கான ஃபார்முலா நமக்கு வந்து தெரியுமா அப்படினா கண்டிப்பா தெரியும் என்னது sum of n is equal to n into n plus 1 divided by 2 whole square அப்படினு சொல்லலாமா yes இப்போ என்ன பண்ணலாம் ஓகே sum of n அப்படின்றது பார்த்தா 1296 is equal to n into n plus 1 by 2 whole square அப்படி நம்ம சொல்லலாமா சோ both side root எடுக்கறப்ப என்ன ஆயிடுது அப்படி பார்த்தா இந்த ஸ்கொயர் இந்த ரூட் கேன்சல் ஆயிடுது அப்ப root of 1296 ஓகே அந்த வேல்யூ என்னால எப்படி எழுத முடியும்னா 72 அப்படி எழுத முடியும் அப்ப 72 is equal to n into n plus 1 divided by 2 அப்படி சொல்லிட்டு நான் போடலாமா ஓகே தாராளமா போலாம் சாரிப்பா ஓகே சோ இது வந்து 36 சாரி 36 ஓகே இப்போ 2 ஆல மல்டிபிள் பண்றப்ப 72 is equal to n into n plus 1 வரப்போகுது அப்ப n ஒரு டேர்ம்னா n plus 1 ஒரு டேர்மா இருக்கும் ஓகே அப்ப கண்டிப்பா இது என்னவா இருக்க போகுது அப்படி பார்த்தா ஓகே சோ 8 9 72 ன்னு சொல்லலாமா அப்ப 8 into 9 அப்ப என்னோட வேல்யூ should be என்னவா இருக்க போகுது 8 தான இருக்க போகுது அப்ப 8 என்பது சரியான விடை ஓகே 8 உறுப்புகளை கூட்டினால் நமக்கு வந்து ஓகே இந்த வேல்யூ கிடைக்கும் ஓகே 14 பாருங்க find the value of ஓகே அப்படினு கேட்டிருக்காங்க சோ ரூட்க்குள்ள இந்த மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா சேம் ரூட் ஓகே சேம் ரூட் வேல்யூ அதே மாதிரி சேம் வேல்யூ உள்ள இருக்க வேல்யூ அதே மாதிரி சேம் சைன் அதான் உள்ள வந்து மல்டிப்ளிகேஷன் டேர்ம் தான் இருக்கு ஓகே உள்ள மல்டிபிளா இருக்கணும் சேம் டேர்மா இருக்கணும் சேம் ரூட்டா இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதான் இதோட வேல்யூ அப்ப ஆன்சர் பார்த்தா 3/1 இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே இந்த மாதிரி பார்த்தா இப்போ குரூப் 4 ல கூட நமக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சரிங்களா 5 ல கேட்டிருந்தாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4 இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது அப்போ அதிகமா வர வேண்டிய இடத்துல கம்மியா போட்டுட்டாங்க எனில் மதிப்பெண்களுக்கான சராசரியை காண்க அதான் பார்த்தா சரியான சராசரி என்ன அப்படின்றத நம்மளுக்கான கேள்வியா கேட்டிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே மொத்தம் 25 மாணவர்கள் அவர்கள் பெற்ற மதிப்பெண் 78.4 இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து டோட்டல் வேல்யூ கிடைச்சிருமா அப்ப டோட்டல் வேல்யூ அப்படின்றது இது ரெண்டுமே மல்டிபிள் பண்ணா நமக்கு என்னப்பா கிடைக்க போகுது 1960 அப்படின்னு கிடைக்க போகுது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 96 அப்படின்ற நம்பருக்கு பொதுவா 69 அப்படின்னு சொல்லிட்டு போட்டதால 27 நமக்கு என்ன ஆச்சு லாஸ் ஆயிருக்கு அப்ப 27ன்றது இதுல ஆட் பண்ண போறோம் இதுல தான் ஆட் பண்ண போறோம் அப்ப என்ன வரப்போகுது 7 8 9 1 1987 அப்ப 1987 டிவைடட் பை 25 ஓகே இதை போட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது கிடைச்சிடும் ஓகே சோ ஆன்சர் என்ன வரப்போகுது 79.48 ஓகே 79.48 என்பது சரியான விடையா வரும் ஓகே 79.48 இஸ் a correct answer 16 பாருங்க 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பார் அப்ப 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் சேர்ந்து ஓகே 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் ஓகே அவ்வளவுதான்ப்பா சோ என்னது 50 50 கேன்சல் ஆயிரும் 5 5 கேன்சல் ஆயிரும் அப்ப 5 = x அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்க 5 நாட்கள் முடிச்சிருவாங்க ஓகே ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் பாருங்க இந்த மாதிரி செயின் ரூல்ல அதிகமா கேட்டிருக்காங்கப்பா நம்மளோட TNPSC ல செயின் ரூல்ல நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க சோ அதனால யாரும் எல்லாம் மிஸ் பண்ற கூடாது சரிங்களா அப்ப 5 days இஸ் a correct answer அடுத்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்கள் ஓகே 20 பேजेसக்கு பாத்தீனா ஓகே 2 hours ஆகுதாம் ஓகே 2 hours ஆகுது அதே வேகத்தில் படித்தால் 50 பக்கங்களை எவ்வளவு நேரத்துல படிப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே 50 பக்கங்களை எவ்வளவு நேரத்துல படிப்பாங்க கண்டிப்பா 5 ஹார்ஸ்ல தான் படிப்பாங்க அப்ப 2 ஹார்ஸ்ல 20 பேஜ் அப்படினா 1 ஹார்ல 10 பேஜா அப்ப into 5 போட்டா நமக்கு வந்து ஓகே 50 பேஜ் இங்க கிடைச்சிரும் இங்க வந்து 5 ஹார்ஸ் அப்படினு கிடைச்சிரும் அப்ப 5 ஹார்ஸ்ல அவங்க வந்து படிச்சிருவாங்கப்பா புரியுதா
ஓகே நெக்ஸ்ட் 18 பாருங்க 5000 என்ற ரூபாய்க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. ஓகே நம்மளுக்கான ஃபார்முலா என்னது CI மைனஸ் SI is equal to P into R by 100 whole square. ஓகே என்ன கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் வேல்யூ வந்து 5000 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ 2 ஆண்டுகள் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 8%. அப்ப 8 by 100 whole square. அப்போ 5000 into 8 by 100 into 8 by 100. ஓகே என்ன கேன்சல் பண்ணலாம் ஓகே இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகும். இந்த 50 னா 2 டைம் கேன்சல் ஆகும். ஓகே கேன்சல் பண்ணா 4 டைம் கேன்சல் ஆகும். ஓகே 1 8 2 2 3 4 8 32. ஓகே அப்போ 32 என்பது சரியான விடைப்பா. ஓகே 32 அப்படின்றது இதோட டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகே 32 ரூபாய் தான் அது அந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடைப்பட்ட ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். 19 பாருங்க the compound interest on 5000 at 12% per annum. ஓகே 2 years compounded annually is அப்படி சொல்லிருக்காங்க. அப்போ என்ன சொல்லுங்க 2 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லிருக்காங்கப்பா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் 5000 க்கு ஓகே 12% அப்படின்றது பாப்போமா. அப்ப 12% என்ன வர போகுது ஓகே 10% வந்து ஒரு 500 வர போகுது. 1% 50 னா இது ஒரு 100 ரூபாய். அப்ப 600 ரூபாய் வர போகுது. அப்ப 600. அப்ப என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் வந்து 600 இதுல ஆட் பண்றப்ப 5600 ரூபாயில 12% என்ன அப்படின்றது பார்க்க போறோம். அப்போ 560 அப்போ ஒரு 56 ஒரு 56. ஓகே 6 6 12 2 மீதி 1. ஓகே 1 6 ஓகே 10 16 17 7 மீதி 1 672. ஓகே 672. ஓகே அப்ப 2 7 12. அப்போ 1272 இருக்காப்பா 1272 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே 19க்கு 1272 என்பது சரியான விடைப்பா. ஓகே 1272 என்பது சரியான விடை. ஓகே நெக்ஸ்ட் 20வது क्वेश्चन பாருங்க at what rate of simple interest the principal 48000 will amount to the 55560 in 2 year and 3 month அப்படி சொல்லிருக்காங்க. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே சோ ரொம்ப ஈஸியான சப் தான் இதுவும். ஓகே சோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல குரூப் 2ல எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஓகே சோ ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ 55560 55560. ஓகே நமக்கான பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 48000. ஓகே 0 6 5. ஓகே எஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க 48. ஓகே இங்க வந்து ஒரு 5 5 7560 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஓகே 7560. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கான இயர் என்னப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஓகே 2 year 3 month அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 இயர்னா என்னது 12 month ஒரு 3. அப்போ 24 27 மாசம். ஓகே அப்ப 75 60 இஸ் ஈக்குவல் டு ஓகே நமக்கான அசல் என்னது 48000 அப்படின்னு சொல்லலாமா. 48000 இன்ட்டு 2 ஆண்டுகள் 3 மாதம் அப்படின்றதால 27 டிவைடட் பை 12 இன்ட்டு ஓகே 100 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே அப்போ 6. அப்போ 00 இந்த 00 கேன்சல் ஆயிரும். ஒரு 12 12 20 30 40 48. அப்போ 40 வரப்போகுது. ஓகே அப்போ 7560 டிவைடட் பை 40 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு R. ஓகே சாரி 27 இஸ் ஈக்குவல் டு R. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ என்ன வரப்போகுது 7% அப்படின்றது வரப்போகுதுப்பா. ஓகே R என்பது 7% என்பது சரியான விடை. R is equal to 7% is the correct answer. அப்போ ஆப்ஷன் C என்பது சரியான விடை. அடுத்து பாருங்க 21. Find the ratio of 3 km to 300 meter அப்படி சொல்லிருக்காங்க. அப்ப 3 km என்ன சொல்லலாம் 3000 மீட்டர்னு சொல்லலாமா. இங்க ஒரு 300. அப்ப 0 0 0 0 கேன்சல் ஆயிரும். 5 3 30 1 3 3. அப்ப 10:1 அப்படின்னு எழுதலாமா. தாராளமா எழுதலாம். 10:1 எங்க பாருக்கு ஆப்ஷன் D ல தான் இருக்கு. 10:1 is the correct answer. ஓகே நெக்ஸ்ட் 22 பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20000 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் நம்மள வந்து கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்டார்டிங் வந்து நமக்கு என்னவா இருந்திருக்காங்க 20000 இருந்திருக்காங்க. அது 25,000 மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படி பார்த்தா 5000 அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. எவ்வளவுல 20,000ல நமக்கு அதிகரிச்சிருக்கு இன்டு 100 அப்படின்னு போட்டீங்கன்னா 1 இங்க 4 வரப்போகுது. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 25%. அப்ப 25% மக்கள் தொகை என்ன ஆயிருக்கு அதிகரித்துள்ளது. ஓகே 25% வந்து பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள் வேர் இன்க்ரீஸ்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா பர்சன்டேஜ்ல சொல்றப்ப. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே இஃப் 3 candidates A B C in a school election got 153 245 and 102
votes respectively. Find the percentage of votes got by the winner. அதான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவர்களோட சதவீதம் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3 கேண்டிடேட் இருக்காங்க. ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா 153 ஓட்டு வாங்கியிருக்கான், இன்னொருத்தவன் 245, மூணாவது பார்த்தீங்கன்னா 102. ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா 500 ஓட்டுப்பா. ஓகே, இதுல வந்து ஜெயிச்சவன் கண்டிப்பா என்னவா இருக்க போகுது, இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஓட்டா இருக்குமா. அப்ப 245ன்றது ஓகே 500ல எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்றத கால்குலேட் பண்ணா போதுமானது. 0 கேன்சல் ஆயிரும். ஓகே, இது பாத்தீங்கன்னா 4 9, அப்போ 49% இஸ் த கரெக்ட் ஆன்சர். 49%. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 23க்கு 49% என்பது சரியான விடைப்பா. அடுத்து 24 பாருங்க. HCF and LCM of two numbers is 16 and 240. அப்ப HCF வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க. LCM வந்து 240 கொடுத்துருக்காங்க. If one of the number x equal to 48 எனில் y யோட வேல்யூ தான் நம்மள என்னன்னு கேட்கறாங்க. அப்ப என்ன வரப்போகுது, 16 into 240 is equal to 48 into y அப்படின்னு சொல்லலாமா. அப்ப 16 into 240 divided by 48 is equal to y அப்படின்னு சொல்லலாமா. 1 6 2 6 12 3 6 18. ஓகே, 7 3 23 8 3 24. அப்போ y யோட வேல்யூ என்ன வரப்போகுது, 80 அப்படின்ற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். 80 இஸ் சரியான விடை. ஓகே, லாஸ்ட் சம். வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடு பாதையில் ஒரு சுற்றின் முறையே 10 15 20 நிமிடங்கள் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு, எத்தனை மணிக்கு, காலைல 7 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மீண்டும் எப்பொழுது தொடக்க புள்ளியில் வந்து சேருவார்கள். அப்ப இந்த மாதிரி லாஜிக் வந்துச்சுனால இங்க நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எல்சிஎம் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப 10 15 20 எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 60 அப்படின்றது வரப்போகுது. அப்ப 60 நம்மளுக்கு என்னது, 1 மணி நேரம் அப்படி சொல்லலாமா. அப்ப காலை 7 மணினா அடுத்து என்ன பண்ணுவாங்க, காலையில 8 மணிக்கு தான் திருப்பி என்ன பண்ணுவாங்க, மீட் பண்ணுவாங்க. அப்ப 8 AM என்பது சரியான விடை. புரியுதுங்களா? சோ இதுதான்ப்பா ஓகே நம்மளோட குரூப் 2ல கேட்ட ஓகே 2022 குரூப் 2ல கேட்ட அந்த முக்கியமான 25 क्वेश्चन. ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? எஸ்.